தூரந்தர் மூவிஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. படத்தில் நிறைய ஓல்டு சாங்கை எடுத்து ரீமிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் அண்ட் சைக்காலஜி என்னன்னு ஒரு சின்ன டிஸ்கஷன் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஓல்ட் சாங்ஸை மூவிஸில் ரீமிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு பின்னாடி 2 ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்குது. ஒன்று எமோஷனல் வேல்யூ அண்ட் செகண்ட் இஸ் நொஸ்டாலஜிக் வேல்யூ. ஸோ எமோஷனல் வேல்யூன்னு சொல்லும்பொழுது ஓல்டு சாங்கோட மெலடி டியூன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் எமோஷனல் வாய்ஸ். அண்ட் செகண்ட் பாயிண்ட் நொஸ்டாலஜிக் வேல்யூ. ஸோ நீங்கள் ஒரு ஓல்ட் சாங் எடுத்து நீங்கள் ரீமிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணும்பொழுது யூஆர் அப்ரோச்சிங் அ வைடர் செட் ஆஃப் ஆடியன்ஸ். இதுவும் ஒரு ரீசன் ஃபார் யூஸிங் ஓல்ட் சாங்ஸ் இன் ரீசன்ட் கரண்ட் ட்ரெண்ட் மூவிஸ். ஸோ ரீமிக்ஸ் பண்ணும்பொழுது ஆஸ் அ மியூசிக் ப்ரொடியூசராக ஆஸ் அ கம்போசராக வி ஷுட் நாட் டெஸ்ட்ராய் த ஓல்ட் சாங்கோட வைபியோ அந்த எமோஷனையோ டெஸ்ட்ராய் பண்ணாமல் அந்த டியூனை இப்போ இருக்கிற கரண்ட் ட்ரெண்ட் ஆஃப் மியூசிக் ப்ரொடக்ஷனில் எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறீங்கன்றது தான் விஷயம். நம்ம ஊர் கம்போசர்ஸே எடுத்துக்கிட்டோன்னா நிறைய ஓல்டு சாங்கை அவங்களோட ப்ரெசன்டேஷனில் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. பொன்மகள் வந்தாள் பொருள் கோடி தந்தாள். ஸோ இதை தாண்டி நம்ம ஒரு சாங்கை ரீமிக்ஸ் பண்ண போகிறோம்னா we have to get the copyrights from the respective owners. பட் நிறைய பேர் என்ன பெர்ஸ்பெக்டிவில் இருக்காங்கன்னா மியூசிக் கம்போசர்ஸ் ஆர் தி ஓனர்ஸ் ஆஃப் த சாங். எஸ், இன்டெலெக்சுவலி பார்த்தீங்கன்னா எஸ், பட் ரியாலிட்டி என்னென்னா ப்ரொடியூசர்ஸ் ஆர் த ஓனர்ஸ் ஆஃப் தேர் மூவி சாங்ஸ். ஸோ இந்த காப்பிரைட் பற்றி என்ன விஷயம்னு ஒரு சின்ன டிஸ்கஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.